திமுகவுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்குமான அந்த உறவு அதை யாராலும் பிரிக்க முடியாது. விரை கொடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் கருப்பு சிறப்பு கொடி இருக்கும் அப்படிங்கிறது வரலாறு. கலைஞர் அவர்கள் தான் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததும் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவிச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்த்தவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, டாக்டர் கலைஞர் அவர்கள். காயிதே மில்லத் அவருடைய பெயரை அரசு கல்லூரிக்கு பேரா சூட்டினவர் டாக்டர் கலைஞர். இப்படி இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் செஞ்சதை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்களும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு செஞ்சுக்கிட்டு வரோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமியர்களுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடு ஹஜ் எல்லாம் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறோம். 3 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராகி அந்த ஹஜ் இல்லத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் திறக்க போறார். அதே மாதிரி பழைய பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை எல்லாம் சீரமைக்கணும், புனரமைக்கணும்னு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்கள் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டிருக்கு, சீர் செய்யப்பட்டிருக்கு. உலமாக்கல் ஓய்வூதியம் 3000 ரூபாய் இருந்துச்சு, பல வருட கோரிக்கை. அதை இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உயர்த்தி 5000 ரூபாய் ஆக்கி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம்.